அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாணவி புகார் அளித்த 3 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் பல்வேறு அரசு கட்டடங்களை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அண்ணாமலை கூறுவது தோல்வியை கண்டு பிதட்டமான ஓசையை தவிர உண்மையானது அல்ல என கூறியுள்ளார். காவல்துறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் புகார் மனு பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் உரிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் எல்லா பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைக்காகவும் பெண் பிள்ளைகளுடைய மாணவிகளுடைய நலன் குறித்த ஒவ்வொரு குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் செய்ய முற்பட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தந்த விளக்கம் என்னவென்றால், கடந்த காலங்களில் நடந்த அந்த பலாத்காரத்திற்கெல்லாம் மாநில அரசே துணை நின்ற சம்பவம் உண்டு. எதிர்கட்சி தலைவராக தளபதி இருந்த பொழுது பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்முறைக்கு உரியவர்கள் தண்டிக்கப்படவில்லை, உரியவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசிய போதெல்லாம் நிராகரித்தார்கள். அண்ணாமலை சொல்லியிருந்தாரு திமுக பிரமுகர் அப்படின்னு சொல்லி. திமுக பிரமுகர் என்பது பொய்யான செய்தி. அவர் இப்போதும் நேற்றையதான் சொன்னதை போல எது நடந்தாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டும் என்ற அவருடைய பிறவி குணம் இன்னும் தொடர்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிகிறது. 3-4 மாதம் அமைதியாக தமிழகத்தில் மீண்டும் தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார். திமுக ஆட்சி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை சொல்லுவதெல்லாம் தோல்வியை கண்டு அடைய போகிற ஒரு பிதற்றலான ஓசையை தவிர உண்மையான நிலை அல்ல.